அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிங்ஸ்டன் அப்படின்ற படம் வந்து இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்குது. இந்த படத்தினுடைய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கிங்ஸ்டன் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தினுடைய ஆரம்பத்தில் 1982 தூவத்தூர் அப்படின்னு ஒரு மீனவ கிராமத்தை காட்டுறாங்க. இந்த மீனவ கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது தான். இப்படி இது நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் திரும்பி வரும்போது இறந்து போய் தான் திரும்பி வராங்க. அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ஜனங்கள்லாம் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய், ஐயோ கடலில் வந்து நம்ம கிராமத்தை ஏதோ ஒன்று சபிச்சிருக்கு, அதனால தான் இந்த கிராமத்தில் இருந்து மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க. நம்ம யாரும் இனிமேல் இந்த கிராமத்துலேருந்து யாரும் இங்கே நம்ம கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வச்சிடுறாங்க. அதனால் யாருமே அங்கேருந்து கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போகலை. இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி அப்போ வந்து தூத்துக்குடியில் ஒரு பெரிய தாதா அவன் வந்து இந்த கிராமத்து ஜனங்களை கூட்டுன்னு போயிட்டு தூத்துக்குடிக்கு கூட்டுன்னு போயிட்டு அவனுடைய மீன்பிடி படகை கொடுத்து மீன் பிடிக்கிறதுக்கு அமுச்சு வைக்கிறான். அனுப்பிச்சி வச்சோன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ஹீரோ கிங்கு அவரும் வந்து அந்த தூத்துக்குடி தாதா கிட்ட தான் வந்து வேலை பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது இந்த கிங்கு கிட்ட வந்து ஒரு சின்ன பையன் வந்து வேலை கேட்குறான். நம்ம படத்தினுடைய ஹீரோ கிங்கு வந்து அந்த பையனை கூட்டுன்னு போயிட்டு அந்த தூத்துக்குடி தாதா கிட்ட அறிமுகப்படுத்தி வேலைக்கு சேர்த்து விட்றாரு. அவனும் அவங்க கூட வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து இது வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னோடனே, இது வந்து கடல் அட்டை, இந்த கடல் அட்டையை வந்து நம்ம முதலாளி பிடிச்சி இதை இங்கேருந்து யாருக்கும் தெரியாது ரகசியமாக இலங்கைக்கு கடத்துறாரு. சரி இதானே பண்ணுறாரு, அப்படி இப்போ அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம், அப்போ தானே காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லைண்ணா இது வந்து கடல் அட்டை இல்லை, இது ஏதோ உள்ள வெயிட்டாக இருக்குது, என்னான்னு தெரியல அப்படின்னோடனே இவங்க யாரும் அவனை கண்டுக்கலை. திடீர்னு அந்த பையன் ஒரு சம்பவத்தில் இறந்து போயிடுறான். அப்போ தான் நம்ம படத்தினுடைய ஹீரோ வந்து திடீர்னு அந்த கடல் அட்டையை செக் பண்ணி பார்த்தா வெளில வந்து கடல் அட்டையை மட்டும் கடத்தலை, கடல் அட்டைக்குள்ளே வந்து ஒரு போதை மருந்தை வச்சு கடத்துகிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ படத்தினுடைய ஹீரோ கிங்கு வந்து வில்லனை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாரு. இப்படியா எங்களை இது பண்ணுற, உன்னால் ஒரு உயிர் செத்து போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் யாரும் உங்கள்கிட்ட நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூவத்தூர் போயிடுறார். அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சரி அவங்ககிட்டயும் வேலைக்கு போகக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுன்னு இருக்கும்போது ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு அவருடைய காதல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஊர்லேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு போனால் போயிட்டு வரும்போது இறந்து போயிடுறான், கடல் வந்து நம்ம கிராமத்தை சாபம் போட்டுக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இதையே நம்பிக்கின்னு நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுறது, நம்மளாம் இல்லை அந்த சாபமாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்துன்னு அங்கேருந்து போட்டில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஒன்று சாபத்தில் செத்து போயிடணும், இல்லையா நல்லபடியாக மீன் பிடிச்சிக்கின்னு தரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஹீரோவுடைய காதலி எல்லாம் சேர்ந்து மீன்பிடி படகுல கிளம்பி கடலுக்கு போகிறாங்க. இப்படி போகிறவங்க வந்து கடலுடைய சாபத்தை வந்து ஜெயிச்சாங்களா, நல்லபடியாக மீன் பிடிச்சிக்கிட்டு கரைக்கு திரும்பினாங்களா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய ஆரம்பத்தில் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. எப்போவுமே ஒரு வழக்கமாக ஒரு அதிரடி ஹீரோவை எப்படி காலை காட்டுவாங்க, மூஞ்ச கட்டமும் கண் அதுமாரிலாம் காட்டுறாங்க. அவருடைய தூவத்தூர் கிராமத்தில் வந்து ஒரு சாவு ஒன்று நடந்து போகுது. அந்த சாவுக்கு வந்து பணம் வந்து அந்த தூத்துக்குடியில் இருக்கிற அந்த வில்லன் தான் கொடுத்து அனுப்பணும். அந்த பணத்தை வந்து அந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புகிறான், கிங்க கிட்ட எடுத்துன்னு போய் அந்த சாவுக்கு கொடுத்துருன்னு. அங்கே பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சாவு பக்கத்தில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறாங்க, கையில் காசு இல்லை. இவர் கிங்கு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரவர் நேராக சாவில் வந்து அந்த மனைவிக்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் கொடுக்காம நேராக எங்கே போகிறாராம், கிளப்புக்கு போய் அந்த சாவுக்கு கொடுத்து அனுப்புகிற பணத்தை வச்சுக்கின்னு சீட்டாடுறார். சீட்டாடி ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கப்புறம் நேராக சாவுக்கு வர்றார். எல்லாம் திட்டுறாங்க, பணம் இல்லாத இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, நீ என்ன இவ்வளோ நேரம் பொறுத்து வரி, எங்கே போன ஏதா போன அப்படின்னு. சரி வந்தவர் அப்போவாது காசை கொடுத்தாரா, வந்த உடனே ஒரு டான்ஸு பாட்டு எல்லாம் முடியுது.
அதுக்கப்புறம் காசை கொடுக்குறாரு. அதுக்கு அவருடைய காதலி ரோஸ் வந்து திட்டுறாங்க, இது வந்து சாவுக்கு கொடுத்த பணம், அதை வச்சுன்னு நீ இப்படிலாம் பண்ணுறீ அப்படின்னா, எனக்கு சாவுக்கு வந்த பணமோ வாழ்வுக்கு வந்த பணமோ அதெல்லாம் இல்லை, பணம்னா பணம் தான். எனக்கு எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், எனக்கு சொந்தமாக ஒரு போட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு அவருடைய காதலிக்கிட்டே சொல்கிறார். இப்போவே நமக்கு வந்து இந்த சீனை பார்க்கும்போது தெரிஞ்சிருது, படம் வந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போகுது. சரி, இருந்தாலும் படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கார், மியூசிக் வேறு அவரே போட்டிருக்காரு. சரி, பாட்டு டான்ஸுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அப்படியே தான் போகுது. ஃபஸ்ட் ஸ்டாப் முழுக்கவே ஒரு வழியாக போயிட்டு இன்டர்வலும் முடிஞ்சிருது. சரி, இன்டர்வலுக்கு அப்புறமாவது படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாப்பை வந்து ஃபஸ்ட் ஹாப்போட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப்பு ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். காரணம், அந்த கடலில் எடுக்கப்பட்ட அந்த காட்சியெலாம் வந்து ரொம்பவே நல்லாவே எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கேமரா ஒர்க்கும் அந்த கடலில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் இந்த படத்தினுடைய கதைக்கு வந்து எந்த அளவுக்கும் உதவி பண்ண முடியல. காரணம் வந்து ஒரு வலுவில்லாத கதை, ஒரு வலுவில்லாத திரைக்கதை. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போதே கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு மலையாள படம் கொண்டல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப அற்புதமாக அந்த அந்த கடலில் எடுக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு இந்த படம் வரல. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான கதை, திரைக்கதை. மற்றபடி இந்த படத்தை வந்து கமல் பிரகாஷ் என்றவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காத காரணமும் கதையும் திரைக்கதையும் ஒழுங்காக அமையாததுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல படம் இவர் கமல் பிரகாஷ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஃபஸ்ட் ஹாப்பு, செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் சுமாராகுது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.